Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Maths Complex Analysisல Analytic Function டாபிக்ல very important ஆன ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2020 and ஏப்ரல் 2021ல 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கிற ஒரு கொஸ்டின், பட் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். Find the analytic function f of z equal to u plus iv if u plus v is equal to sin 2x divided by cos h 2y minus cos 2x. அதாவது இதில் u plus v அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு f of z equal to u plus iv இருக்கிற மாதிரி ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக சம் ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க இந்த அதோட ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் d of u by v is equal to v du minus u dv divided by v square. Next, sin square x plus cos square x equal to 1. Next formula, 1 minus cos 2x is equal to 2 sin square x. Next one, integral of cosecant square x dx is equal to cot x. இது வந்து cot x. Next, d of sin x cos x, d of cos x minus sin x, cos hx ஓட formula e power x plus e power minus x divided by 2. Next, sin hx ஓட formula e power x minus of e power minus x divided by 2. Differential of cos hx, sin hx, differential of sin hx, cos x. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரி, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா u plus v is equal to sin 2x divided by cos h 2y minus cos 2xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எடுத்து இங்கே நாம் எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நாம் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் இதை நாம் ரெண்டு சைடும் எக்ஸ் வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி with respect to x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ux plus vx அப்படின்னு கிடைக்கும். பட் ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு u by v ஃபார்மெட்டில் இருக்குது ஃபங்க்ஷன், கரெக்டாக? அதனால் d of u by v ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் பார்த்தோம் d of u by v ஓட ஃபார்முலா என்ன? v du minus u dv divided by v square. இதில் நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் u, டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் v. அப்போது நம்ம ப்ராப்ளத்தில் நியூமரேட்டரில் sin 2x இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் u அண்ட் டினாமினேட்டரில் இருக்க இந்த ஃபங்க்ஷனை v அப்படி நாம் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் v du. ஸோ cos h 2y minus cos 2x into du d of sin 2x minus u dv. uக்கு பதிலாக sin 2x into dv d of cos h 2y minus cos 2x divided by v square cos h 2y minus cos 2x the whole square. So next stepல cos h 2y minus cos 2x into differential of sin 2x. sin 2x differentiate பண்ணா என்ன வரும்? cos 2x into 2 minus sin 2x into differential of cos h 2y என்ன வரும்? cos h வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா sin h வரும் 2y into y இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு 2yன்னு இருக்குது. சாரி, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக். என்னென்னா நாம் எக்ஸை வச்சு பார்ஷியலாக தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ cos h 2y அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது எந்த வேரியபிளை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் வேரியபிளை நம்ம ட்ரீட் பண்ணணும். அதை தவிர வேறு எந்த வேரியபிள் வந்தாலும் நமக்கு அது கான்ஸ்டன்ட் தான். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் cos h ஃபங்க்ஷன் yல இருக்குது இல்லையா? அப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அது 0 மைனஸ் cos 2x. cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வரும் மைனஸ் sin 2x வருமா? இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் sin 2x into 2 divided by cos h 2y minus cos 2x the whole square. So left hand side ux plus vx equal to, இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் காமனாக 2 இருக்குது, அதை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா cos h 2y into cos 2x minus cos 2x into cos 2x cos square 2x minus
இங்கே ஆல்ரெடி நம்ம 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம். sin 2x into sin 2x என்ன வரும்? sin ஸ்கொயர் 2x divided by cos h2y minus cos 2x the whole square. Next stepல 2 into cos h2y cos 2x minus இந்த ரெண்டு டேர்ம்லையும் மைனஸ் நாம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா cos ஸ்கொயர் 2x plus sin ஸ்கொயர் 2xன்னு வரும். cos ஸ்கொயர் 2x plus sin ஸ்கொயர் 2x இது பார்க்கறதுக்கு நமக்கு cos ஸ்கொயர் x plus sin ஸ்கொயர் x மாதிரி இருக்கா? அதோட வேல்யூ என்ன? 1. ஸோ அதனால் 1 divided by cos h2y minus cos 2x the whole square. இதை நாம் ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி 1 வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு uy plus vy வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனை நாம் y வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? sin 2x டிவைட் பை cos h2y மைனஸ் cos 2x அப்படின்னு இருக்கா? இப்போ இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? என்ன வரும்? vdu மைனஸ் udv டிவைட் பை v ஸ்கொயர். இந்த v அப்படிங்கிறது cos h2y மைனஸ் cos 2x இன்டூ இதுதான் v இல்லையா? இன்டூ du sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். ஏன்னா நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனில் இருக்கிறோம், y வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறது எக்ஸில் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் udv u அப்படிங்கிறது sin 2x இன்டூ cos h2y டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வரும் sin h2y இன்ட்டு 2 அப்படின்னு வரும். மைனஸ் cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0 அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை v ஸ்கொயர் டேர்ம் இல்லையா? அங்கே vங்கிறது cos h2y மைனஸ் cos 2x the whole square. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 0 into anything 0. ஸோ இப்போ இது வந்து 0 ஆகிடும். இந்த இடத்துல minus 2 into sin 2x into sin h2y divided by cos h2y minus cos 2x the whole square. இதுதான் என்னது? uy plus vy. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா at a point z, 0க்கு வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்காக at a point z, 0 இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் implies ux of z, 0 plus vx of z, 0 okay equal to right hand sideல substitute பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா xக்கு வந்து z நோ yக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து எக்ஸுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து z அப்ளை பண்ணணும், yக்கு வந்து 0ன்னு போடணும். அப்போ என்ன வரும்? cos h of yக்கு 0 இல்லையா? அப்போ cos h of 0 into cos 2z minus 1 divided by cos h of 0 minus cos 2z the whole square இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ ஈக்குவல் டு 2 into cos h 0ஓட வேல்யூ என்ன வரும்? ஆக்சுவலாக cos hx அப்படிங்கிறது என்னது? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? cos hx அப்படின்னா e power x plus e power minus x divide by 2ன்னு வருமா? அப்போ cos h 0ங்கிறது என்ன வரும்? cos h 0 e power 0 plus e power minus 0 divide by 2 வருமா? e power 0 1 plus இதுவும் வந்து 1 தான் வரும். இப்போ 1 plus 1 by 2 என்ன வரும்? 2 by 2 கரெக்டா? 2 by 2 ஸோ ஈக்குவல் டு 1. அப்போ cos h 0ஓட வேல்யூ 1ன்னு அர்த்தம். இங்கே cos h 0ஓட வேல்யூ 1 into cos 2z minus 1 divided by cos h 0 1 minus cos 2z the whole square. இப்போ நியூமரேட்டரில் -1 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 1 minus cos 2zன்னு வருமா? டினாமினேட்டரில் 1 minus cos 2z the whole square இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிறது. கேன்சல் பண்ணிட்டோன்னா -2 divided by 1 minus cos 2z அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். 1 minus cos 2x அப்படிங்கிறது 2 sin square x அப்படின்னுட்டு. இங்கே நமக்கு 1 minus cos 2z அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 sin square zன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இங்கே 1 minus cos 2x அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த இடத்துல sin square x தான் வரும். இங்கே நமக்கு அதே மாதிரி 1 minus cos 2zன்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? 2 sin square z அப்படின்னு கிடைக்கும். 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 minus sin square z அப்படின்னு கிடைக்கும்.
இல்லை 1/sin z அப்படிங்கிறது என்னது கொசிகண்ட் தானே. ஸோ அப்போ கொசிகன் ஸ்கொயர் z. ஓகே, இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ux ஆஃப் z, 0 ப்ளஸ் vx ஆஃப் z, 0ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? இப்போது இதை வந்து நம்ம சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிஆர் ஈக்குவேஷன் அது ux is equal to vy and uy equal to minus vx தானே. இதை நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு vxன்னு இருக்கா, vx அப்படின்னா அதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், மைனஸ் uyன்னு எழுதிக்கலாம்ல. அதனால் ux ஆஃப் z, 0 மைனஸ் uy ஆஃப் z, 0 ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் z. ஓகே, இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி 3 முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி uy ஆஃப் z, 0 ப்ளஸ் vy ஆஃப் z, 0 அது ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 3லேருந்து எடுத்துக்கலாம். 3ல் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, எக்ஸுக்கு வந்து இசட்னும் ஒய்க்கு வந்து 0 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். என்ன வரும், -2 sin ஆஃப் 2 into z sin h of 0 divided by cos h of 0 minus cos 2z the whole square. Correct? So -2 sin 2z into sin h 0. ஆல்ரெடி இந்த sin hx அப்படிங்கிறது என்னன்னா e power x minus e power minus 6 divide by 2 தானே. இந்த இடத்துல hக்கு xக்கு வந்து 0 அப்படி அப்ளை பண்ணலாம். என்ன வரும், e power 0 minus e power 0 divide by 2 வருமா. e power 0னா 1 minus e power 0 1 divide by 2 1 1 வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 0. கரெக்டா? அப்போ sin h 0னா 0. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும், 0 divide by denominator 0 into anything 0 0 divide by denominator value. ஸோ 0. ஓகே, அப்போ uy of z, 0 plus vy of z, 0 equal to 0 அப்படி நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலேயும் நம்ம சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சிஆர் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா ux equal to vyன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல vy of z, 0ன்னு இருக்குல்ல. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ux of z, 0ன்னு எழுதிக்கலாமா. ஸோ uy of z, 0 plus ux of z, 0 equal to 0. இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 5. சரி, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே யூவில் மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை சால்வ் பண்ணி நம்ம யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் v இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அந்த vx vy இருக்கிற இடத்துலலாம் யூவில் இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ ஆல்ரெடி 4th ஈக்குவேஷனில் நமக்கு ux of z, 0 மைனஸ் uy of z, 0 கிடச்சிருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில். 5th ஈக்குவேஷனில் uy of z, 0 ப்ளஸ் ux of z, 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த uy வந்து கேன்சல் ஆகிட்டு நமக்கு ux மட்டும் கிடைக்கும். ஓகே, அதுதான் பண்ண போகிறோம். 4 + 5 அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 4 ப்ளஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன வரும், ஆட் பண்ணும்போது ux of z, 0 இங்கே ஒரு ux of z, 0 போட்டிங்கன்னா 2ux of z, 0 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் uy of z, 0வும் இந்த ப்ளஸ் uy of z, 0 ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணோம் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் z ப்ளஸ் 0 தட் இஸ் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் z அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2ux of z, 0 அப்படிங்கிறது மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் z அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அது 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், 4 - 5 போடுங்க. என்ன வரும், ux of z, 0 மைனஸ் uy of z, 0 இருக்குது. இங்கே uy இருக்குது ப்ளஸ் ux இல்லையா. ஸோ அப்போ இது மைனஸ் இது அப்படி போடும்போது என்ன வரும், ux இங்கே வந்து மைனஸில் வந்துருமா. அப்போ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே, இங்கே ரெண்டுத்தில் என்ன இருக்கும், -2 times of uy of z, 0 அப்படின்னு கிடைக்கும். -2 times of uy of z, 0 அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த 4th ஈக்குவேஷன் மைனஸ் 5th ஈக்குவேஷன் போடும்போது ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் z அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்புறம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா uy of z, 0 ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் z அப்படி நமக்கு கிடைக்கும். ஓகே, இங்கே 2 times இருக்குது. So this implies uy of z, 0 equal to 1/2 cosecant square z. Next stepல f of z அப்படிங்கிறது என்னது, u plus iv தானே.
அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட்னா என்ன வரும்? யூஎக்ஸ் ப்ளஸ் ஐவிஎக்ஸ். சிஆர் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல விஎக்ஸ் அப்படிங்கிறத நம்ம மைனஸ் யூஒய் அப்படின்னும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூஎக்ஸ் நமக்கு என்ன கிடச்சது பாருங்க. யூஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு? மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட் வந்திருக்கா? அதை எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட் ப்ளஸ் ஐ இன்டூ விஎக்ஸ்ன்னு இருக்கு. பட் விஎக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் யூஒய் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இந்த யூஒய்யோட வேல்யூ 1/2 கொசிகன் ஸ்கொயர் இசட் மைனஸ் வர்றதுனால மைனஸ் 1/2 இன்டூ கொசிகன் ஸ்கொயர் இசட். ஓகே, ஆக்சுவலாக யூஎக்ஸ் வந்து என்ன வரும்னா 1/2 வரும். கரெக்டாக? அதாவது யூஎக்ஸ் ஆஃப் இசட் கமா 0 அப்படிங்கிறது 1/2 ஆஃப் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட் தான். அப்போ இங்கே வந்து ஒரு 1/2 நமக்கு இருக்கு. ஓகே, சரி. இப்போ இதில் என்னெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்க. மைனஸ் 1/2 காமனா, அதுக்கப்புறம் கொசிகன் ஸ்கொயர் இசட் காமன் வெளில எடுத்துட்டோம்னா 1 + i அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் இசடோட வேல்யூ. எஃப் டேஷ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது என்ன? d of f of z divide by dz. இதுதான் வந்து மைனஸ் 1/2 இன்ட்டு 1 + i இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் z. ஸோ d of f of z ஈக்குவல் டு மைனஸ் 1/2 1 + i கொசிகன் ஸ்கொயர் z இன்ட்டு dz. பட் நமக்கு என்ன வேணும்? f of z தானே. ஒரு d of f of zலேருந்து f of z எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணோன்னா f of z கிடச்சிடும். அதில் ரெண்டு சைடும் நாம் இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இது ரெண்டு கான்ஸ்டன்ட், அதில் வெளில எடுத்துடலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். d of f of z அப்படிங்கிறது f of z-ஆ? ஸோ மைனஸ் 1/2 இன்ட்டு 1 + i இதெல்லாம் கான்ஸ்டன்ஸா? இன்டர்வல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் இசட். இன்டர்வல் ஆஃப் கொசிகண்ட் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்துருந்தோம்? காட் இசட் இல்லையா? இன்டர்வல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் இசட் அப்படிங்கிறது காட் இசட். காட் இசட் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் கேட்டிருக்காங்க. அதாவது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.